ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். டெல்லியில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் அரங்கில் 26வது அகில இந்திய கைரேகை மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தொடங்கி வைத்தார். தேசிய குற்ற ஆவண காப்பகம் இந்த 2 நாள் மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த மாநாட்டில் பேசிய மத்திய அமைச்சர் அமித் ஷா, தேசிய தானியங்கி கைரேகை அடையாள அமைப்பு தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டார். காவல்துறையிடம் வெறும் தரவுகள் மட்டும் குவிந்து கிடப்பதால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. அது ஒரு சுமையாகத்தான் மாறும். அந்த தரவுகளை எப்போது நாம் குற்றவாளிகளை கண்டறியும் நுண்ணறிவாக மாற்றுகிறோமோ அப்போதுதான் அதற்கு உண்மையான மதிப்பு கிடைக்கும். இதற்காக மாநில அரசுகள் தங்கள் வசம் உள்ள கைரேகை தரவுகளை வெறும் சேமிப்பாக மட்டும் வைத்திருக்காமல் அவற்றை பகுப்பாய்வு செய்ய வேண்டும். தற்போது சேகரிக்கப்படும் குற்ற பின்னணி தரவுகளை செயற்கை நுண்ணறிவு மற்றும் மெஷின் லேர்னிங் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் ஆய்வு செய்ய வேண்டும். இதன் மூலம் குற்றவாளிகளின் குற்ற செயல்களின் வடிவத்தை முன்கூட்டியே கணிக்க முடியும். இதற்கென ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தனி சிறப்பு குழுவை உருவாக்க வேண்டும். பல குற்றவாளிகள் ஒரு மாநிலத்தில் குற்றம் செய்துவிட்டு மற்றொரு மாநில எல்லைக்குள் தப்பி சென்று சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்துகிறார்கள். மாநிலங்களுக்கு இடையேயான இந்த எல்லை சிக்கலை தீர்க்க தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் கீழ் இயங்கும் குற்றவாளிகள் கண்காணிப்பு மற்றும் கைரேகை தரவு தளங்களை அனைத்து மாநிலங்களும் துல்லியமாக பயன்படுத்த வேண்டும். தொடர் குற்றங்களில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து அவர்களின் முழு விவரங்களையும் மாநிலங்கள் உடனுக்குடன் ஆன்லைனில் பதிவேற்ற வேண்டும். புதிய குற்றவியல் சட்டங்களின்படி கோர்ட்டுகள் வெறும் வாய்மொழி சாட்சிகளை மட்டும் நம்பியிருக்கும் காலம் மாறிவிட்டது. குற்றவாளியின் கைரேகை பொருந்திவிட்டது. மொபைல் அழைப்பு பதிவுகள் உறுதியாகிவிட்டன. முக அங்கீகாரம் உறுதியாகிவிட்டது. கண்கள் மற்றும் டிஎன்ஏ பரிசோதனை பொருந்திவிட்டது என தொழில்நுட்ப ரீதியாக திரட்டப்பட்ட குறைந்தது 250 அறிவியல் பூர்வமான சான்றுகளுடன் போலீஸ் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும். இந்த தொழில்நுட்ப சான்றுகளை கோர்ட்டில் வலுவாக முன்வைக்க அனுபவம் வாய்ந்த அரசு வழக்கறிஞர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என அமித் ஷா கூறினார். மத்திய அரசின் கைரேகை தரவுதளம் வெறும் 10% மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என கவலை தெரிவித்தார். குற்றவாளிகளை கண்டறிவதை தாண்டி இந்த செயலி பரவலாக பயன்படுத்தப்பட வேண்டும். குற்ற சம்பவங்கள் நடக்கும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் சேகரிக்கப்படும் கைரேகைகளை கொண்டு தேசிய தானியங்கி கைரேகை அடையாள அமைப்பின் தரவுகள் சேகரிப்பை அதிகப்படுத்த வேண்டும். அப்போதுதான் குற்றவாளிகளை எளிதில் அடையாளம் காண முடியும். குற்றவாளிகளை தப்பிக்க விடக்கூடாது. தேசிய தானியங்கி கைரேகை அடையாள அமைப்பு போன்ற பல்வேறு கருவிகளை பயன்படுத்தி நாம் குற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நீதித்துறையின் பணியை எளிதாக்கவும் வழக்கு விசாரணையை சீராக்கவும் தேவையான அனைத்து மாற்றங்களும் தேவைகளும் புதிய சட்டங்களில் இணைக்கப்பட்டுள்ளன. 3 ஆண்டுகளுக்குள் குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தருவதை உறுதி செய்ய வேண்டும் என அமித் ஷா வலியுறுத்தினார். அமித் ஷா குறிப்பிட்ட தேசிய தானியங்கி கைரேகை அடையாள அமைப்பு என்பது இந்தியா முழுவதும் உள்ள குற்றவாளிகளின் கைரேகைகளை டிஜிட்டல் முறையில் சேகரித்து ஒப்பிட்டு பார்க்க உருவாக்கப்பட்ட ஒரு மத்திய தரவுத்தளமாகும். கைது செய்யப்படும் ஒவ்வொரு குற்றவாளிக்கும் இந்த அமைப்பின் மூலம் பிரத்யேகமான 10 இலக்க தேசிய கைரேகை எண் வழங்கப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள போலீசார் குற்ற சம்பவங்களின் போது பதிவாகும் தடயங்களை இந்த தரவு தளத்துடன் ஒப்பிட்டு குற்றவாளிகளை விரைவாக கண்டறிய முடியும். கைரேகைகளை தேடுவதற்கான காகித அடிப்படையிலான பழைய கைமுறை நடைமுறையை மாற்றி இதன் மூலம் சில நிமிடங்களில் தகவல்களை மீட்டெடுக்கலாம். இதனால் பெரும் குற்றம் செய்யும் குற்றவாளிகளின் கைரேகையை தேடி போலீசார் மாநிலம் கடந்து அலைய வேண்டியதில்லை. ஒரு சில நிமிடங்களில் அந்த கைரேகை எந்த குற்றவாளியுடன் ஒத்துப்போகிறது என்பதை சரிபார்க்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.